மாதிரி அவதூறு பேச்செல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதை ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பேசுகிறார், உதயநிதியை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பேசுகிறார். முதலமைச்சர் அதை கண்டிக்காம அமைதியா இருக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கிறது? எப்போவுமே திமுகவுக்கு நாகரிக அரசியலுக்கும் ஒரு நாளும் அவங்க வளர்ந்த விதமே. தாமோ அன்பரசனை கண்டிக்க ஸ்டாலின் பயப்படுறாரு. அவர் கட்டுப்பாடிலே அவர் கட்சி இல்லை, அவருக்கே தெரியும் அது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அதிமுகவில் இருந்து நெல்லை மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போ அமைச்சர்களுடைய பேச்சுக்கள்லாம் இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி ஒரு அமைச்சர் பேசின பேச்சுக்கள், இந்த மாதிரி அவதூறு பேச்செல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதையெல்லாம் இது தாமோ அன்பரசன் அவர்கள் பேசினது. நான் இப்போ சென்னையில் இருக்கேன், அவர் மாவட்டத்தில் தான், அவர் திமுகவுக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர். எப்போவுமே அவர் கொஞ்சம் துடுக்காத்தான் பேசுவார். அவர் சொல்லியிருக்கிறார், புரட்சித் தலைவர் ஒரு நடிகர், அதுக்கப்புறம் அவரை அம்மாவை கேவலமாக அது எப்போவுமே அவங்க பேசுறது, அந்த அம்மா அதோடு அந்த கட்சி முடிஞ்சு போச்சுங்கிறார். நான் ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மேகலா பிக்சர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. இந்த மேகலா பிக்சர்ஸை ஆரம்பித்தது வந்து புரட்சித் தலைவருடைய அண்ணன் சக்கரபாணி, அப்புறம் ஜூபிட்டர் நிறுவன அதிபர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மேகலா பிக்சர்ஸை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் தலைவருடைய படங்களுக்கு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதுகிறார். அப்போ சக்கரபாணிகிட்ட தலைவர் புரட்சி தலைவர் சொல்கிறாரு, கருணாநிதி நண்பர் தானே, அவரையும் பார்ட்னராக சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு இந்த மேகலா பிக்சர்ஸை கருணாநிதியும் ஒரு பார்ட்னராக சேர்க்குறாங்க. காலப்போக்கில் புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு ஒன்று துவங்குறாங்க. அப்போ இந்த மேகலா பிக்சர்ஸை கருணாநிதிகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மேகலா பிக்சர்ஸ் வந்து கருணாநிதி குடும்பம் கையில் வருது. அதுக்கப்புறம் அதை முரசொலி மாறன் அதை எடுத்து நடத்துகிறார். ஒரு கட்டத்தில் முரசொலி மாறன் குடும்பம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுது. அப்போ புரட்சி தலைவரையும் சந்தித்து கருணாநிதி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் தங்கம் அந்த படத்துக்கு பேர். அந்த எங்கள் தங்கம் படத்தில் புரட்சி தலைவர் எனக்கு சம்பளமே வேண்டான்னு சொல்லி மறைந்த அம்மையார் அவங்களையும் நீயும் இந்த இலவசமாக அந்த படத்துக்கு நடித்து கொடு, மாறன் குடும்பம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம்னு அந்த படம் வந்துச்சு. அந்த எங்கள் தங்கம் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. மாபெரும் வெற்றி அடைஞ்சோடனே வரலாறு காணாத விநியோகத்திலேருந்து ஒரு தொகை, அதை மேக்சிமம் கருணாநிதி குடும்பமே நிறைய தியேட்டர்களில் வெளியிட்டதில் ஒரு கணிசமான லாபம் அவருக்கு கிடைச்சிது. அதுலேருந்து தான் அந்த குடும்பம் மீண்டுதுன்னு மாறனே சொல்லுறார். 100 நாட்கள் விழாவில் கருணாநிதி அவர்களும் மாறன் முன்னிலையில் வச்சு பேசுகிறார், எம்ஜிஆர் என்றைக்குமே எங்கள் தங்கம்தான். இதெல்லாம் இன்றைக்கு தாமோ அன்பரசருக்கு தெரியாது. அப்படி கருணாநிதி குடும்பத்தையே கடனிலேருந்து மீட்டவரை போய் இன்றைக்கு விபத்தில் வந்த அமைச்சர்லாம் பேசினா அதை இந்த மக்கள் பார்த்து சிரிப்பாங்களே ஒழிய அதை ரசிக்க மாட்டாங்க. இல்லை, ஆனால் இப்போது இந்த மாதிரியான அமைச்சர்கள் தொடர்ந்து பேசுகிற பொழுது முதலமைச்சர் அதை கண்டிக்கணும் இல்லையா? முதலமைச்சர் அதை கண்டிக்காமல் அமைதியாக இருக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் அமைச்சர்கள் பேசணுன்னே முந்தா நாள் ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார், துரைமுருகன். திமுகவில் பாரம்பரியமாக இருக்கிறவன் தான் உண்மையான திமுககாரன், மாற்று கட்சியிலேருந்து வந்தவன் பூரா இருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கு ஒரு துணை முதல்வர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், முதல்வர் அவர்கள் விரைவில் அமெரிக்க நாட்டுக்கு பயணத்துக்கு போகிறதாகவும், அதுக்கு முன்னால் அவருடைய புதல்வர் உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு பேச்சு திராவிட முன்னேற்ற கழகங்களையும் ஊடகங்களையும் உங்களை போன்ற ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக பொதுமக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டு வருது. துரைமுருகன் மாதிரி சீனியர்கள் அதை ஒத்துக்கிடவும் மனசு வருது. அதே நேரம் நம்ம சீனியரை கருணாநிதி அவர்களோட அண்ணா காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்து புரட்சி தலைவர்லாம் ஒன்றா திமுக இருக்கும்போது நம்ம பாடுபட்டிருக்கோமே. இப்போ உதயநிதியை இதுக்கு மாற்றாக KKS ராமச்சந்திரன், முத்துசாமி, சில அமைச்சர்கள் வந்து உதயநிதி இல்லை, உதயநிதி பையன் அவர் வந்தால் கூட நாங்கள் அவர் தலைமை ஏற்போங்கிறாங்க. இது வந்து துரைமுருகனுக்கு தாங்க முடியல. உடனே அவர் நேற்று அதை வேற விதமாக வெளிப்படுத்துகிறார். மாற்று கட்சியிலேருந்து வந்தவன் பூரா அப்படின்னு யாரை சொல்கிறாரு? KKS முத்துசாமியும் தான் சொல்கிறார். இப்படி தான் அங்கே உள்கட்சி பிரச்சனை.
இல்ல இதற்கும் தாம அன்பரசனை கண்டிக்கிறதுல என்ன இருக்கு? இல்ல நான் சொல்றேன், ஏன்னா துணை முதல்வர் இது அவரை துணை முதல்வர் ஆக்குவதற்கு கூட இந்த கழகத்துல இன்னும் ஒரு ஒற்றுமையான எண்ணம் வரல. அதான் மாண்புமிகு முதல்வர் கூட முந்த நாள் ஒரு பேட்டியில தாம அன்பரசனை கண்டிக்க ஸ்டாலின் பயப்படுறாரு. யாரையும் அதாவது ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும்? புரட்சி தலைவி இருக்கிற காலத்திலயும் சரி, இன்றைக்கு கழகத்தை நடத்துற அருமையான எடப்பாடியார்னாலும் ஒரு தவறு செஞ்சா உடனே அதை கட்சிக்காரனை வெளிப்படையா கண்டிக்காட்டாலும் உள்ள கூப்பிட்டாது பேசணும், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு. அம்மா காலத்துல அந்த விளக்கம் கேட்குற விஷயமே கிடையாது. மறுநாளே அவருக்கே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கார். இன்றைக்கு பாவம் சிறையில் என்ன பாடுபடுறாரு, என்ன நம்ம வளர்த்த மார்பிலே கிடா பாஞ்ச மாதிரி அதிமுகவுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் இடைத்தேர்தலையும் கோயம்புத்தூர் தேர்தலையும் எவ்வளோ இடைஞ்சல் அதனுடைய கர்ம வினை. இன்றைக்கு பொதுமக்களுடைய எழுச்சி என்ன கட்சியான அதிமுகவிலே வளர்ந்துட்டு இன்றைக்கு துரோகம் செய்த பலனை அவர் அனுபவிக்கிறார். அந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்டத்தில் அம்மா வீட்டிலேருந்து கிளம்ப போகும்போது அன்றைக்கு அம்மாவிடம் உதவியாளராக இருந்த அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தபாலை நான் கோட்டைக்கு போன அப்புறம் நீங்கள் பத்திரிகையில் கொடுங்க, ஃப்ளாஷ் பண்ணுங்கள் நம்ம டிவியில் அப்படின்னு சொல்லி எல்லா சேனலுக்கும் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோட்டைக்கு போகிறாங்க. கோட்டைக்கு போகும்போது அங்கே வரிசையாக அமைச்சர்கள்லாம் நின்று வரவேற்கிறது வழக்கம். அப்போ செந்தில் பாலாஜியும் வரவேற்கிறாரு எல்லா அமைச்சர்களோடையும் நின்று. அம்மா மேலே போய் அவங்க ரூமில் 5வது நிமிஷம் ஃப்ளாஷ் நியூஸ், செந்தில் பாலாஜி உள்பட அமைச்சர்கள் நீக்கம். இதுதான் அம்மா. ஒரு முடிவெடுத்தால் அதை தைரியமாக செய்வாங்க. எந்த அமைச்சர் யாரும் புரட்சி தலைவர் ஒரே நேரத்தில் இந்திய வரலாற்றிலே ஒரு சட்டமன்றத்தில் 10 அமைச்சர்களை நீக்கம் பண்ணார். அப்பவும் புரட்சி தலைவருக்கு அவர் உடல் நலம் குன்றி இருந்த நேரம், அமெரிக்காவிலேருந்து வந்த நேரம், அவரால் முழுசா பழையபடி பேச முடியாது. அந்த தைரியம் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு வரல? கிடையாது. ஏன் இல்ல? அதாங்க, ஏன்னா அவர் கட்டுப்பாடிலே அவர் கட்சி இல்லை, அவருக்கே தெரியும். அது சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, இன்னொரு அறநிலைத்துறை கமிஷனர் இன்னொன்று சொல்றாரு. சேகர் பாபு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கிற ஆளா மாறி இன்றைக்கு அவர் ஒன்று சொல்றாரு. அதுலேயே அமைச்சர்களுக்கு இடையிலே 2 கோஷ்டி இருக்கு. இதுதான் பிரச்சனை. அதிமுகலேருந்து வந்தவர்களுக்கு அதிக மரியாதையை கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுதான் ஆர்எஸ் பாரதி அம்மா மேலே வழக்கு போட்டு கடும் துன்பத்துக்கு ஆளாக்கின மன உளைச்சலுக்கு ஆர்எஸ் பாரதி வெளியில கொட்டுறாரு. இத மாதிரி அந்த புகழ்ச்சல் இன்னைக்கு நாளைக்கு சட்டமன்ற. இப்போ இந்த தாமு அன்பரசன் இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அந்த வன்மம். என்ன வன்மம் அவருக்கு? அதிமுகன்ற ஒரு எதிர்கட்சி, ஆமா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைஞ்ச ஒரு தலைவர், அவரை பத்தி ஏன் பேசணும் இன்னைக்கு? அதாவது அடிமடியில கை வச்சா தான் உணர்ச்சி வரும்பாங்க. இதெல்லாம் நம்ம எங்களை மாதிரி பழைய கட்சிக்காரங்களையும் இன்றைக்கு இருக்கிற இளம் ஆசிரியர்கள் எல்லாரையும் உத்வேகப்படுத்துறது. நீங்க எப்பவுமே ஒருத்தரை தாக்கணும்னா அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவரை தாக்கிட்டா அவங்களுக்கு கோபம் வரும். பெர்சனலா இப்போ என்ன போட்டு விமர்சிச்சா எனக்கு பிடிக்காது, நான் கூட அதை கடந்து சென்றுவேன். என்ன தானே சொல்லிட்டு போற போப்பா. இப்போ புரட்சி தலைவரையோ அம்மாவையோ இன்றைக்கு இருக்கிற தலைமையோ யாராவது விமர்சிச்சா எங்களுக்கு கோபம் வரும். இதைத்தான் அன்பரசன் செய்யறாரு. அதுக்கு என்ன அதிமுக காரங்களை கோவப்படுத்தணும், அவங்கள டீஸ் பண்றாரு. அதாவது நம்மளை அப்படி கிண்டி விட்டு வேடிக்கை போறாரு. ஏன் காலம் அவர் தலைவர் மறைஞ்சு 37 வருஷம் ஆச்சு, அம்மையார் வரைஞ்சி எத்தனை ஆண்டுகள் ஆகி போச்சு. நீ இன்றைக்கு இருக்கிற தலைமையை பேசு, இன்றைக்கு இருக்கிற கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசு, அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் மறைந்த தலைவர்களை பற்றியே இன்னும் பேசலாமா? ஒரு காலத்தில் மேடையில் எல்லாரும் கருணாநிதியை கேவலமாக பேசுவோம் நாங்கள் உள்பட. இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். இன்றைக்கு ஒருத்தர் இறந்து அவர் ஒரு தெய்வமான ஒரு இடத்துக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்கள விமர்சிக்கிறவன் அது நாகரிக அரசியல் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு அது எப்போவுமே திமுகவுக்கு நாகரிக அரசியலுக்கும் ஒரு நாளும் அவங்க வளர்ந்த விதமே அப்படித்தான். ஆனாலும் கூட அமைச்சர் இப்போ பேசுறாரு, இது உடனே முதலமைச்சர் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்களா? அதிமுக எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட முதலமைச்சர் அதை செய்யாம இருக்கிறாரு. மாட்டாங்க, அது அவங்க கலாச்சாரம் அப்படித்தான். அவர் சொல்லுவார். சில இன்றைக்கு ஒரு விழாவில் கூட அன்னை ஜானகி எம்ஜிஆர் கலைக்கல்லூரியில் போய் முதல்வர் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அப்போ நான் எம்ஜிஆருடைய ரசிகன்
சைக்கிளில் போய் முத நாள் அவர் படத்தை பார்ப்பேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போவேன். அதனால் அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தாமோ அன்பரசன் பேசும்போது அவருக்கு கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? நாக்கால பேசுவார், உள்ளத்தால் அதை வரவேற்பார். இதுதான் திமுகவுடைய எண்ணம். கருணாநிதி அவர்கள் மறைந்து அவரை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் அவரும் அப்படித்தான் ஒரு மனநிலையில் தான் இருப்பார். வெளியில் பேசும்போது நல்லா பேசுவார், உள்ளே இப்படி அவங்கள தாக்கி பேசினா அவங்க ஏன்னா வீழ்த்தப்பட்டவங்க. தலைவரால் 14 வருஷம் வனவாசம் போனவர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் ஸ்டாலின் எவ்வளவோ போராடியும் கருணாநிதியால் மீண்டும் அவருடைய பழைய எழுச்சிக்கு அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தப்புறம் அம்மா கிட்ட போராடியே அவர் காலம் போச்சு. கடைசி காலத்தில் அவருக்கும் உடல்நலம் குன்றி போச்சு. அதுக்கப்புறம் அப்பவும் அவர் தன் மகனை தான் வச்சுட்டு போகிறார். மகனை தான் வாரிசாக கொண்டு வராரு. ஸ்டாலின் கூட இந்த கட்சியில் நிறைய நாள் உழைத்தவர், இளைஞரணி செயலாளராக இருந்தவர், அதில் கூட மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உதயநிதியை ஒருத்தர் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? இதை தான் மக்கள் பார்ப்பாங்க. இதைத்தான் மக்கள் வர சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நிறைய எதிரொலிக்கும். அப்போ தாமோ அன்பரசனுடைய பேச்சு எல்லாரையும் திசை திருப்புறதுக்காக பேசப்பட்ட பேச்சா, இல்ல ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அப்படி பேச? ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பேசுறாரு, உதயநிதியை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பேசுறாரு. இன்றைக்கு மாபெரும் ஒரு விபத்து, கள்ளக்குறிச்சி சாராய சம்பவம். அதுல அந்த கிட்டு அவர் தான் அந்த மெயின் குற்றவாளி. அவர் வீட்டு திரும்பிய திசையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் படம் தான். சிறிய வீடு தான். அந்த வீட்டிலே ஒரு மினி ஃபேக்ட்ரி மாதிரி அந்த கல்வராயன் மலையில் காய்ச்ச வேண்டியது, இங்கே விற்க வேண்டியது, இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இவ்வளவு பேர் 69 பேர் 70 பேர் முந்தா நாள் கூட ஒரு பாண்டிச்சேரி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறமும் கூட அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரையோ அந்த கள்ளக்குறிச்சி நகர திமுக செயலாளரையோ, கள்ளக்குறிச்சி திமுக செயலாளருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். இப்போ உங்கள் தொலைக்காட்சி நிறுவனம் இங்கே இருக்குது, நுங்கம்பாக்கம் அலுவலகம். இதை சுற்றி ஒரு பெரிய தவறு பண்ணால் உங்களை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, நாள்தோறும் இந்த அலுவலகத்துக்கு வெளியில் வரவங்க, இந்த சாலையில் ஒரு தவறு நடந்தால் அவங்க காதலுக்கு விழாமல் போகுமா? அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி ஆளுங்கட்சி அந்த கட்சி நகர செயலாளருக்கு இப்படி ஒரு தொண்டை, இப்படி நம்ம தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு ஊர் பூரா அந்த கிராமத்து மக்களை பூரா குடித்து அடிமையாக்கி வச்சுருக்கானே, இதை ஒரு நல்ல கட்சிக்கான தடுக்க வேண்டாமா? நீ உடனே அந்த கள்ளக்குறிச்சி நகர செயலாளரை நீக்கியிருக்க வேண்டாமா? ஏன்ப்பா என் கவனத்துக்கு கொண்டு வரல? இவ்வளோ பேர் இறந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்க அளவு அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற என்ன செய்வாங்கன்னா, ஒரு 15 நாள் ஒழுங்கு நடவடிக்கைனா ஒரு 15 நாள் நீக்கிறதா ஒழுங்கு நடவடிக்கை? ஒழுங்கு நடவடிக்கைனா ஒருத்தன் இமாலய தவறு பண்ணால் அவனை ஆயுசு முழுக்கும் கட்சியில் சேர விட மாட்டாங்க. அம்மா காலத்துலலாம் அப்படித்தான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நாள் மனம் திருந்தி செயலுக்கு வருந்தி கொஞ்ச நாட்கள் காத்திருந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய நடத்தையை பார்த்து அந்த நடவடிக்கைக்கு அப்புறம் இவர் திருந்தி இருக்கிறார், அவர் ஏற்கனவே இவ்வளோ நாள் உழைச்சவர், அதனால் மீண்டும் அவரை கட்சியில் சேர்த்துப்போம், இதுதான் ஜனநாயக கட்சி. இந்த மாதிரி ஆற்றல் அவருக்கு இல்லை. இதுதான் இன்றைய சம்பவம். இப்போ இந்த 2026 தேர்தலில் மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் போகும். அதில் எந்த சந்தேகம், எந்த தேர்தலும் இதுவரைக்கும் தொடர்ந்து ஜெயித்தது புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் அம்மா ஒரு முறை 2011 2016 வந்தாங்க. அப்புறம் எடப்பாடியார் தலைமையில் 4 வருடம் அந்த ஆட்சி நடந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தான். நீ இது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் வர தேர்தலில் 2026 தேர்தலில் இன்னும் அதிகமாக வாக்குறுதிகளை கொடுப்பார். நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு பூரா மகளிர் உரிமைத்துறை 1000 ரூபா கொடுக்குறோம். 1,47,000 ரேஷன் கார்டு தமிழகத்தில் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புள்ளி விவரப்படி சொல்லுது 1,10,10,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்றோம். அப்போ அதிலே 37 லட்சம் கார்டு விடுபட்டிருக்கு. முதல்ல தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது அனைத்து குடும்ப அட்டைகளுக்குன்னு சொன்னார். குடும்ப அட்டைகளுக்குன்னு பொதுவாக சொன்னார், அனைத்துன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக சட்டமன்றத்திலையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு 2 வருஷம் ஆகி எதிர்கட்சி தலைவர் மற்ற அனைத்து கட்சி திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு உணர்வில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிங்களே, இது முக்கியமான அறிவிப்பு, இதை ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒன்று. ஒரு 2 வருஷம் துவங்குற நேரத்தில் இந்த மீதி 3 வருஷம் எப்படியாவது நிதி நிலைமையை
நிதிநிலை அமைச்சராக இருந்தவர் இந்த நிதிநிலை அமைச்சர் பொறுப்பே வேண்டான்னு ஓடிட்டார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஏன்னா முடியாது, நிதி இல்லை. இப்போ 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. அதுலேயும் 10 லட்சம் டூப்ளிகேட் கார்டு கண்டிப்பாக இருக்குது. 1 கோடி தான், மீதி 47 லட்சம் கார்டுக்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை இல்லையா? அவங்க அந்த குடும்ப தலைவிகள்லாம் வருத்தத்தில் கோவமெல்லாம் சேர்த்து வர நாடாளுமன்ற தேர்தலில் ஒலிக்கலை. அப்படின்னு நிறைய தொகுதிகளில் அது ஒலிச்சிருக்கு. ஏகப்பட்ட தொகுதிகளில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான வாக்குகளை கிட்ட வர அளவுக்கு நெருக்கி இவ்வளவுத்தையும் மீறி, ஏன்னா மோடி வரணும்னு சில பேர் நினைப்பாங்க, மோடி வேண்டாம்னு நினைச்சு இந்த கட்சிக்கு போடுவாங்க. தமிழ்நாட்டில் எப்பவும் பாராளுமன்ற தேர்தலில் அப்படி தான். புரட்சி தலைவர் காலத்துலேயும் நம்ம 2 தொகுதி தான் ஜெயித்தோம். அம்மா காலத்துலேயும் 8 இடம் 9 இடம்லாம் ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் அம்மா மட்டுமே 37 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை தான். அதனால் 2026 தேர்தலில் களம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இவர் எத்தனை வாக்குறுதியை கொடுத்தாலும் பொதுமக்கள் அதை முறியடிக்கின்ற விதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திண்ணை பிரச்சாரம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கு. இதை விட வேகமாகவும் முனைப்பாகவும் நாங்கள் செயல்படுவோம். நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.